ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை வேத பாடத்தில் இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு மாலை வேத பாடத்தையும் நமக்கு கடவுள் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். தம்முடைய வார்த்தையை சகல பிரஸ்தாபத்திலும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த சிந்தையோடு கடவுளுடைய கரத்திலே இந்த வேலையை நாம் ஒப்பு கொடுத்து இந்த வேத பாடத்தை துவங்குவோம். எல்லையில்லாத மாட்சிமை நிறைந்த தேவனே, நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தர், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியான கிருபை அளிக்கிற தேவன், அதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது அளவில்லாத ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர், நான் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாய் அதை எண்ணினார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியா வேதனைப்படுகிறார். இதன் மத்தியில் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய மெல்லிய சத்தத்தையும் கேட்கவும் பரிசுத்த ஆவியானவராகிய வேதத்தின் ஆசிரியரை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறீர். இன்னொரு புதன்கிழமை மாலை வேத பாடத்தையும் நீர் எங்களுக்கு வர்ஷிக்க பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் எங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய, எங்களுடைய ஆத்மாக்களை உயிர்ப்பிக்க, உம்முடைய சமாதானத்திற்கு நேராக நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற இருதயத்தோடு இந்த மாலையிலே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி கெஞ்சுகிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளையும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களின் தியானங்களையும் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் துதிகளோடு வேண்டுகிறோம். ஜீவனும் மகத்துவமுள்ள கர்த்தாவே, ஆமேன். இந்த மாலை வேத பாடத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபிறப்பு, ஒரு சொல் இரண்டு அர்த்தங்கள் என்பதாகும். The topic of this evening study is the word or the concept born again. One word, two meanings. ஒரு வார்த்தை, மறுபிறப்பு என்ற ஒரு வார்த்தை, இரண்டு அர்த்தங்கள் என்ற தலைப்பிலே நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக நாம் படிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். John 3:3 is the key text for this evening study on born again, one word, two meanings. இயேசு நிக்கதேமுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நிறைய கார்களிலே ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படுகிறதை பார்க்கிறோம். வசனங்கள் ஒட்டுகிறார்கள், பல ஸ்லோகன்ஸை ஒட்டுகிறார்கள். அதில் ஒன்று, பிரபலமான ஒன்று, ஐ எம் பார்ன் அகெயின், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நிறைய உரையாடல்களில் சில சமயங்களில் பார்ன் அகெயின் என்ற வார்த்தை, மறுபிறப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மறுபிறப்பு என்ற இந்த சொல்லாடலிலே அநேக வாதங்கள், பிரதிவாதங்கள் கடந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. ஏன் உலகம் முழுவதும் மத அடிப்படையிலே மறுபிறப்பு, மறு ஜென்மம், மறு உலகம் என்ற வார்த்தை பல வகைகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை வைத்து அநேக வாதி பிரதிவாதங்கள் நடந்திருக்கிறது. We have labels all over, bumper stickers, conversations and even arguments over this word concept called born again, incarnation, whatever is the concept. இந்த வார்த்தை யாரிடத்திலே சொல்லப்பட்டது என்பது மிக மிக முக்கியம். ஒரு முதிர்ந்த மனிதன், நன்றாக படித்த ஒரு மனிதன், ஏன் யூதர்களுக்குள்ளே போதகனாயிருந்த ஒரு மனிதன், சிறு வயதிலிருந்தே யெகோவாவுக்கு பயப்பட வேண்டும் என்று
கற்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன். எல்லாவற்றுக்கும் உச்சமாக யூத மதத்தினுடைய மிக உச்சமான சங்கமாகிய சனகரின் சங்கம் என்று சொல்லக்கூடிய மத சங்கத்தினுடைய உயரிய சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருந்த ஒரு மனிதனிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு யூத போதகன், உச்சபட்ச தலைமை மதப்பீடத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்த மனிதனிடத்திலே சொன்ன வார்த்தை. நிக்கோதேமு இந்த வார்த்தையை சரியாக கேட்டாரா? ஆம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவன் கேட்டான். ஆனால் அவன் பகுதிதான் கேட்டான். அவன் கேட்டது ஒரு வகையிலே உண்மை. ஆனால் அவன் கேட்காமல் விட்ட செய்திதான் இந்த மாலையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மறுபிறப்பு என்கிற இந்த வார்த்தை ஒரு கிரேக்க சொல். ஆனால் அதில் 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரே கிரேக்க சொல், ஆனால் அதில் 2 அர்த்தங்களை நீங்கள் அதில் பொருத்தி படிக்கலாம். அனோத்தன் என்கிற வார்த்தை, ANOTHEN. அப்படி என்றால் அதனுடைய ஒரு அர்த்தம், அந்த வார்த்தைக்கு 2 பொருள் கொள்ளலாம். அதில் அந்த வார்த்தையின் அர்த்தம் புதிது என்று சொல்லலாம், மறுபடியும் என்று சொல்லலாம். Anathan means number 1, again, or something new, something different என்று சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு அந்த பொருள் என்பது தவறானது கிடையாது. ஆனால் இதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, மேலிருந்து வந்தது என்பதாகும். ஃப்ரம் above என்பதுதான் இந்த அனோதான் என்கிற வார்த்தை. அனோ என்று சொன்னால் above, மேலிருந்து. தென் என்று சொல்கிற வார்த்தை புறப்பட்டு வந்தது, அந்த இடத்திலிருந்து வந்தது என்பதாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதி யோவான் 3ஆம் அதிகாரத்திலே யோவான் சுவிசேஷகன் அவரை பற்றி 3 காரியங்களை சொல்லுகிறான். அது முக்கியமானது. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்தான். இப்படி பார்க்கலாம். அவன் ஒரு பரிசேயன், அவன் யூத அதிகாரி, அவன் ராக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தான். There are 3 things mentioned about Nicodemus as by way of introduction by John. He was a Pharisee, he was a ruler, he came to Jesus at night. அவன் ஒரு பரிசேயன். முதலாவது அதை பார்க்கலாம். அவன் பரிசேயன் என்று சொன்னால், பரிசேயர்கள் அந்த நாட்களிலே தெய்வ பக்திக்குரிய காரியங்களிலே தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டவர்கள் என்று அர்த்தம். எல்லாவற்றையும் சிறிய சிறிய மோசேயினுடைய கற்பனைகளிலே சிறியதை கூட விட்டுவிடக்கூடாது, சரியாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள். கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது என்பதிலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக கடைப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். மோசேயினுடைய பிரமாணங்களை சிறு வயதிலிருந்து எல்லா யூதர்களும் படித்தாலும் பரிசேயர்கள் அதை சிரத்தை எடுத்து அதை ஆழமாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். இந்த பரிசேயருடைய நம்பிக்கை என்னவென்றால், யூதர்கள் எல்லாரும் மோசேயினுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் யெகோவா வந்து விடுவார், மேசியா வந்து விடுவார். ஆகவே நாம் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யூதர்களை கட்டாயப்படுத்தி மோசேயினுடைய 613 கற்பனைகளையும் கை கொள்ள வைக்க வேண்டும். அப்படி செய்துவிட்டால் யூத அரசாங்கத்திலே வசிக்கிறவர்கள், யூதம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் இந்த 613 மோசேயினுடைய கற்பனைகளையும் கை கொண்டு விட்டால் மேசியா வந்து விடுவார், நமக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு சுதந்திரம் கிடைக்கும், நமக்கு அதிகாரம் கிடைக்கும், நாம் எதிரிகளை சீக்கிரத்திலே அழுத்தி விடலாம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தவர்கள். நமக்கு தெரியும், மோசே 613 சிறிய பெரிய கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அதில் 365 எதிர்மறை கற்பனைகள், அதாவது
ஒரு வருஷத்திற்கு 365 நாட்கள் இருக்கிறது. அதில் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லலாம், ஒரு வேளை அந்த வகையில் இருக்கிறது. மீதி 257 அந்த மீதி இருக்கக்கூடிய கற்பனைகள் நேர்மறையான கற்பனைகள். அதாவது நம்முடைய சரீரத்திலே இந்த எண்ணிக்கைக்கு இணையான எலும்புகள் இருக்கிறது. அந்த எலும்புகள் ஒவ்வொன்றும் இப்படிப்பட்ட செயல்களை உடையதாக இருக்க வேண்டும் என்று நம்பினவர்கள். ஆகவே முதல் நூற்றாண்டிலே, குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே, இந்த பரிசேயர்கள், சதுசேயர்களை காட்டிலும் வித்தியாசமான இவர்கள் மேசியா வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள். இன்னொரு மனிதனை பற்றி நமக்கு தெரியும், சவுல் என்று சொல்லி பிற்காலத்திலே பவுலாக மாறின மனிதன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இந்த நிக்கதேமும் அப்படிப்பட்டவர். இந்த பின்னணியிலே தான் யோவான் அவரை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு பரிசேயன் இருந்தான். சிறு வயதிலிருந்து வைராக்கியமாக வாழுகிறவர்கள், கடவுளுடைய கற்பனைகளை ஒன்று விடாமல், ஒரு துரும்பு கூட விடாமல் கைக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மேசியாவை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும், நமக்கு விடுதலையை நாம் அதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டவர்கள். இரண்டாவது, இந்த நிக்கதேமை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் யூதருக்குள்ளே அதிகாரியானவன் என்று. he was a ruler. இது மிக முக்கியமான ஒரு பின்னணி என்று சொல்லலாம். யூத சமயத்திலே, அவர்களுடைய சமூக அமைப்பிலே, குறிப்பாக தேவாலயம் போன்ற அமைப்புகளினுடைய சாராம்சம், ஒட்டுமொத்த தலைமை பீடமாக ஆலோசனை சங்கம் என்று சொல்லக்கூடிய சனகரிம் சங்கம் இருந்தது. அதில் 70 பேர் இருப்பார்கள். அந்த 70 பேர் கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டிலே சுப்ரீம் கோர்ட் போன்ற ஒரு அமைப்பு. எல்லா பிரச்சனைகளையும், எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வைக்க வேண்டிய இடம். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்று தெரியாது. ஆனால் அன்றைக்கு அப்படித்தான் அதை கருதினார்கள். ஜனங்களுக்குள்ள வழக்குகள் எப்படியானாலும் அங்கே போனால், சனகரிம் சங்கம் போனால் தீர்த்து வைக்கப்படும். அந்த சனகரிம் சங்கம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த அந்த நியாயஸ்தலத்தினுடைய, குறிப்பாக யூதர்களுடைய மத நம்பிக்கைகளை குறித்த ஒரு அழுத்தத்தை, தீர்வை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த 70 பேரிலே மிக முக்கியமான அந்த ஸ்தலத்திலே நிக்கதேமும் ஒரு அங்கமாக இருந்தான். he was a ruler, யூதருக்குள்ளே அதிகாரியானவன். கமேலியலை பற்றி நமக்கு தெரியும். கமேலியல் அப்படிப்பட்ட அந்த சனகரிம் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை சங்கத்திலே ஒரு உறுப்பினராக இருந்தார். அப்படி என்றால் ஒரு பிரபலமான மனிதன், அதிகார வரம்புடைய, அதிகாரம் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தவன். அவனுடைய பெயரே நிக்கோதேமு என்ற பெயரே, நிக் என்று சொன்னால் மேற்கொள்ளுகிறவன் என்று அர்த்தம். டீமாஸ் என்று சொன்னால் மக்களை மேற்கொள்ளுகிறவன், மக்களை ஆளுகை செய்கிறவன். அவனுடைய பெயருக்கு ஏற்றபடி ஆலோசனை சங்கத்திலும் நிக்கோதேமு இடம் பெற்றிருந்தார். நிக்கோதேமு என்ற பெயர் யூத பெயர் அல்ல, அது கிரேக்க பெயர். எப்படி சவுல் என்று சொல்லக்கூடிய யூத பெயரை வைத்திருந்த மனிதன் தமஸ்கு போகிற வழியில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பொழுது கிரேக்க பெயராகிய பவுல் என்ற பெயரை எடுத்துக்கொண்டான். அதே போல இந்த மனிதனுடைய பெயரும் கிட்டத்தட்ட ஒரு கிரேக்க பெயர். ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு கிரேக்க பெயரோடு யூத மதத்தினுடைய ஒரு அதிகாரியாக வலம் வந்தவன் இந்த ஒரு மனிதன் நிக்கதேமு. ஒரு நல்ல தைரியசாலி என்று சொல்லலாம். நம்பிக்கையின் உச்சத்திலே வாழ்ந்த மனிதன். மூன்றாவது, அவனை பற்றி சொல்லப்படுகிற அறிமுகம், ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்தான். யோவான் இதை ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், யோவானுடைய சுவிசேஷத்தில் வெளிச்சம், ஒளி, இருள் என்பது பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பல கோணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அதாவது வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படி என்றால் யோவானுடைய எழுத்தினுடைய சாரம்சத்தில், இந்த யோவான் சுவிசேஷத்தில் பல பகுதிகளிலே
பிறவி குருடனை பற்றி சொல்லுகிறார். அவன் எப்படி வெளிச்சமடைந்ததை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான் என்று சொல்லுகிறார். இப்படி ஒளி இருள், இந்த அனாலஜி என்று சொல்லுகிறோமே, இந்த தொடர்பை யோவான் சொல்லும்போது, நிக்கதேம் என்ற மனிதனை பற்றி சொல்லும்போது அவன் ராத்திரியிலே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்தான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவன் தன்னுடைய அந்தஸ்தை விட்டு கொடுக்க மனதில்லாதவனாக, தான் ஒரு பரிசேயன் என்ற அடிப்படையிலே இந்த கலிலேயிலிருந்து வந்த இந்த மனிதனை சந்திப்பதற்கு போவதற்கு, பகலிலே போனால் தன்னை கிண்டல் செய்வார்கள், தன்னை சனகரிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிடுவார்கள் என்று நினைத்தான் என்னமோ தெரியவில்லை. அவன் இரவிலே வருகிறான். இன்னொரு காரணம், ஒருவேளை நான் தனியே இரவிலே போய் அந்த இயேசு என்பவரை சந்தித்தால், அவன் இயேசுவை அதுவரையும் கிறிஸ்து மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு தீர்க்கதரிசியாக அவன் அங்கீகரித்த மாதிரி தான் தெரிகிறது ஆரம்பத்தில். அப்போ இரவில் அவரை தனியாக போய் சந்தித்தால் மனம் விட்டு யாருடைய தொந்தரவும் இடையூறும் இல்லாமல் அவரிடத்திலே தன்னுடைய ஞானத்தை வைத்து அவரிடத்திலே கேள்விகளை கேட்கலாம் என்று அவன் நினைத்திருப்பான். Probably he would have thought he wanted to conceal his identity lest he is being thrown out of Sangrin's council, or could be that he wanted to have a long and uninterpreted conversation with Jesus, whom he considered only Jesus, probably a prophet. இப்படி இந்த 3 அம்சங்களையும் யோவான் இந்த 3ஆம் அதிகாரத்திலே நிக்கதேமை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். பரிசேயன், ஒரு அதிகாரி, இரவிலே இயேசுவை சந்திக்க வந்தவன். இதனுடைய பின்னணியில் 2ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவத்தோடு இதை நாம் தொடர்படுத்தி படிக்க வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும், தண்ணீரை திராட்சரசமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றி தமது முதலாம் அற்புதத்தை செய்தார். அது ஒருவேளை நிக்கதேமுக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ, ஆனால் ஒரு காரியம் தெரிந்திருக்கும். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நடந்த ஒரு சம்பவம் நிச்சயமாக நிக்கதேமுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த சம்பவம் என்ன? அவர் தேவாலயத்திலே சென்று யூதாவின் பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்த காலத்தில், யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கும் கண்டு ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் துரத்தி காசுக்காருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டு, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று செய்த ஒரு சம்பவம். அப்பொழுது யூதர்கள் அவரை பார்த்து என்ன சொன்னார்கள்? இதை செய்கிறீரே, இதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லும்போது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன் என்று சொன்னார். இந்த சம்பவம் நிச்சயமாக சனகரிம் என்று சொல்லக்கூடிய உயரிய அந்த மத ஆலோசனை சங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய நிக்கதேமஸுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். தேவாலயத்தையே ஒருவர் வந்து தேவாலயத்தில் வெளியில் அந்த இடத்துல காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து வாசனங்களை கவிழ்த்து ஒருவர் செயல்பட்டார் என்பது நிச்சயமாக நிக்கதேமுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த முதல் அற்புதம் காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்கினது தெரியாமல் இருக்கலாம். நிச்சயமாக தேவாலயத்தில் நடந்த சம்பவம் இந்த சங்கத்திற்கு கண்டிப்பாக அந்த செய்தி சென்றிருக்க வேண்டும், நிக்கதேமுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒருவேளை நிக்கதேமு இப்படிப்பட்ட செயல்பாடுகள், இந்த காசு வியாபாரம் அவைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனாக, மனதளவிலே ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்திருக்கலாம். இப்படி ஒருவர் செய்த உடனே, இது நம்முடைய எண்ணத்தில் இப்படி இருக்கிறது, ஒருவர் இதை செய்திருக்கிறார், அவர் யார் என்று போய் பார்க்கலாம் என்று அவன் புறப்பட்டு போனானா என்று தெரியவில்லை. ஆனால் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு, தேவாலயத்தில் நடந்த இந்த ஒரு வித்தியாசமான செயலை சொல்லிவிட்டு, 3ஆம் அதிகாரத்தில் அந்த தேவாலயத்தினுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய கையிலே ஓரளவிற்கு வைத்து கொண்டிருந்த நிக்கதேம் என்ற மனிதன், ஒரு முதிர் வயதான மனிதன், இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததை யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுவது கோர்வையாக வருகிறது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். இவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? இந்த ராக்காலத்திலே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். தான் ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்துகிறான்.
நீர் செய்கிற செயல்களை எல்லாம் பார்த்தால், ஏனென்றால் ஒருவனும் தேவன் தம்மோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது அவன் ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்துகிறான். அந்த கூட்டம் நிச்சயமாகவே இந்த சனகிரிம் என்று சொல்லக்கூடிய யூத மத சம்பந்தமான உச்ச அதிகாரம் கொண்ட சனகிரிம் சங்கத்தை சார்ந்தவர்களாக அந்த ஆட்களைத்தான் சொல்லுகிறான் என்று பொருள் கொள்ளலாம். நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்குள்ளாக அதை பேசியிருப்பார்கள். இவரை நாம் எவ்வளவு அப்புறப்படுத்த முயற்சி செய்தாலும் இவர் செய்கிற அற்புதத்தை பார்த்தால் இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவராக இருக்குமோ என்ற ஒரு எண்ணப்பாடு அந்த 70 பேரில் ஒரு சிலருக்காவது இருந்திருக்க வாய்ப்புண்டு. பிற்காலத்திலே கமலியேல் சொல்லுகிறார், இது தேவனால் உண்டானதானால் நீங்கள் யாரும் உதயம் செய்ய முடியாது, மனிதனால் உண்டானால் அது அப்படியே அழிந்துவிடும், கொஞ்ச காலம் இருக்கும், ஏதோ திடீரென்று நேற்று போல முளைத்த மழையிலே முளைத்த காளான் போல இருக்கும், ஆனால் சீக்கிரம் போய்விடும், தேவனுக்கு விரோதமாக போர் செய்யாதிருங்கள் என்று கமலியேல் கூட சொன்ன அந்த ஆலோசனை அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் படிக்கிறோம். ஆகவே ஒரு சிலர் அப்படி நினைத்திருக்கலாம். அதைத்தான் சொல்லுகிறார், நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அறிமுகத்தை, இந்த நல்ல பாராட்டை, இதை ஒரு வகையில் பாராட்டு என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த பாராட்டை கேட்டுவிட்டு ஆண்டவர், ஆமாம் நீ என்னை பற்றி சொன்னது நல்லது தான், மெய்தான் என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்போ மற்ற இடங்களிலே சில இடங்களிலே யாராவது ஏதாவது சொன்னால் மெய்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நேரடியாக அந்த நீர் தேவனிடத்தில் இருந்து வந்தவர் என்று சொன்ன அந்த ஒரு நல்ல வார்த்தையை கேட்டு அதற்கு பதிலளிக்காமல் அவன் கேட்க வேண்டிய, அவன் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். அதைத்தான் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆங்கில வேதாகமத்திலே அப்படித்தான் வரும். வெரிலே வெரிலே ஐ சே அன்டு யூ. மெய்யாகவே மெய்யாகவே. இது முக்கியமானது, அவசியமானது, இது நித்தியமானது. என்ன, நீ கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கிறது. அவசியமானது, நித்தியமானது, முக்கியமானது. அதாவது நீ ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 2ஆம் வசனத்தில் நிக்கோதேமு நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்போ நீ சொல்லுகிறாய் நான் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லுகிறாயே, மறுபடியும் பெறவாவிட்டால் அதை நீ புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது என்பதாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். இந்த மறுபடியும் பிறத்தல் என்ற உடனே நிக்கோதேமு சரியாக கேட்டாரா என்றால், அவர் படித்தவர், சாமர்த்தியசாலி, சிறு வயதிலிருந்து மோசேயினுடைய கோட்பாடுகளை படித்தவர், அழுத்தம் திருத்தமாக படித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இதை தவறாக விளங்கி கொண்டார் என்று சொல்ல முடியாது. சிறு வயதிலிருந்து பரிசேயர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட மனிதன் தவறாக புரிந்து கொண்டாரா என்று சொன்னால் இல்லை. ஆனால் எப்படி அவர் விளங்கி கொண்டார் என்றால், நான் முதலே சொன்னேன், அனோத்தன் என்கிற வார்த்தை மறுபிறப்பு என்பது புதிது, மறுபடியும் செய்ய வேண்டியது என்ற அர்த்தத்திலே நிக்கோதேமு புரிந்து கொண்டார் என்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இந்த மறுபடியும் பிறக்கல் என்கிற வார்த்தை மேலிருந்து புறப்படுகிறது, மேலிருந்து வந்தது, உன்னதத்திலிருந்து வந்தது என்ற அர்த்தமுடையதாக நாம் பார்க்கிறோம். தெரியாத இடத்திலிருந்து, புரியாத இடத்திலிருந்து வந்தது என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இங்கே தான் நாம் அனான் என்கிற வார்த்தையை சில சமயத்தில் நாம் கேட்டிருப்போம். சில கவிதைகள் நாம் படிக்கும்போது கீழே அந்த கவிதையோ இல்லாவிட்டால் அந்த பாடல்களை யார் எழுதினார்கள் என்று அவருடைய பெயர்களை சொல்லுவார்கள். ஒருவேளை அந்த கவிதையோ அந்த பாடலையோ எழுதியது யார் என்று தெரியாவிட்டால் அனான் என்கிற ANON என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது தெரியாத ஒரு மனிதர் இதை எழுதியிருக்கிறார், சிறப்பாக இருக்கு, இந்த கவிதையோ இந்த பாடலோ சிறப்பாக இருக்கிறது, ஆனால் அதை எழுதினவர் யார் என்று தெரியாது என்று சொல்லுவார்கள். அப்போ அனோத்தான் என்கிற வார்த்தை புரியாத இடத்திலிருந்து, மேலிருந்து, எங்கிருந்தோ புறப்பட்டு வந்தது, குறிப்பாக மேலிருந்து வந்தது என்பதாக அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். இதற்கு தயவு செய்து என்னோடு கூட 3 வசனங்களை இதோடு பொருத்தி
இதே யோவான் சுவிசேஷத்திலே பார்ப்பது நல்லது. இதே அனாத்தோன் என்கிற வார்த்தை அந்த இடங்களிலே கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலே உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி யோவான் ஸ்நானகன் சொன்னார். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், ஃப்ரம் அனத்வான். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியில் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அனத்வான் என்கிற வார்த்தை மேலிருந்து, பரலோகத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து என்று அந்த பொருள்படுகிறது. 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பிலாத்துவிடத்தில் ஆண்டவர் சொன்னார். பிலாத்து சொன்னான், நான் உம்மை விடுவிக்கவும் உம்மை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உமக்கு தெரியுமா என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த மனிதன் பிலாத்து ஆண்டவரை விசாரிக்கிறான். மனிதனுடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையை பாவமில்லாதவராகிய கிறிஸ்து சிலுவிலே சுமந்து இரத்தத்தை சிந்தி மரிப்பதற்காக அவர் இப்பொழுது பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கிறார். அப்பொழுது பிலாத்து சொல்லுகிறான், பாருங்கள் 10ஆம் வசனத்தில், பிலாத்து என்னோடு நீ ஏன் பேசுகிறதில்லை? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகிறான். அந்த இடத்துல பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்கிற வார்த்தை அனத்தான் என்கிற வார்த்தை, அதே கிரேக்க வார்த்தை. நாம் யோவான் 3 படித்தோம், 31 படித்தோம். இன்னொரு வசனம் 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம், யோவான் 19:23 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரங்களை எடுத்து அந்த 4 போர் சேவகர்களும் அதை பங்கிடுகிறார்கள். அதை பார்த்த உடனே 23ஆவது வசனம், போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி கீழே முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது, ஃப்ரம் டாப் டு பாட்டம். அங்கேயும் இந்த அனோத்தான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ரம் டாப், மேலிருந்து, உன்னதத்திலிருந்து, நாம் காணாத இடத்திலிருந்து என்ற அர்த்தமுடைய வார்த்தை. இந்த பின்னணியிலே தான் நிக்கதேமு அதை விளங்கி கொண்ட விதத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு வகையிலே நிக்கதேமு இந்த அனத்தான் அல்லாவிட்டால் மறுபிறப்பு என்ற வார்த்தையை புதிதாக துவங்குவது, திருப்பியும் செய்வது, இன்னொரு முறை முயற்சி செய்வது என்ற அடிப்படையிலே அவன் புரிந்து கொண்டது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையினுடைய சாரம்சம் மேலிருந்து புறப்படுகிறது, அல்லாவிட்டால் மேலிருந்து வருகிறது என்ற வார்த்தை அடிப்படையில் இருக்கிறது. என்றால் இதே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். 12-13 வசனத்திலே, பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு செல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. மறுபடியும் இந்த அனோத்தான் என்கிற வார்த்தையோடு தொடர்புடைய பதங்களை, அது நேரடியாக அந்த பதம் இல்லை, அதோடு தொடர்புடைய வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். அப்போ நிக்கதேமு என்ன கேட்கிறார்? அவர் எதை புரிந்து கொண்டார் என்றால், 2வது முறை, செகண்ட் அட்டெம்ப்ட் என்ற அடிப்படையிலே அவர் புரிந்து கொண்டார். புதிதாக்க வேண்டும். ஒரு பொருள் பழையதாகிவிட்டது, அதை கழுவி சுத்தப்படுத்தி, ஒருவேளை ஒரு வாகனம் இருக்கிறது, அது பல வருஷம் இருக்கிறது என்றால் அதனுடைய என்ஜின் அதை சரிப்படுத்தி மறுபடியும் புதுப்பிப்பது போல, ஒரு வீடு அழுக்கடிந்து விட்டது, அதை வெள்ளையடித்து வண்ணம் அடித்து புதுப்பிப்பது போல அவன் கேட்கிறான். அதற்கு நிக்கதேமு 4ஆம் வசனத்தில், ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயில் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். நல்ல கேள்வி. அவன் விளங்கி கொண்டது மறுபடியும் ரிப்பீட்டட் ஆர் டு ரெனியூ அகெயின், செகண்ட் அட்டெம்ப்ட் என்ற வார்த்தையில் 2வது முயற்சி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே போய் மறுபடியும் பிறந்து வர முடியுமா என்று கேட்கிறான். அதைத்தான் மறுபிறப்பு என்று அவன் சிந்திக்கிறான். இன்றைக்கும் மறுபிறப்பு என்பதை பற்றி நிறைய பேருக்கு, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம்,
நன்றாகத்தானே இருக்கிறேன், நான் மற்றவர்களைப் போல நான் பாவம் செய்வது கிடையாது, நான் மற்றவர்களைப் போல வாழுவது கிடையாது, ஏதோ சிறு சிறு முயற்சிகளை திருப்பி செய்ய வேண்டும் போல என்று நினைக்கிறார்கள். அவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அதை பேசுகிறான். என் தாயின் கற்பத்தில் நான் போக முடியாது, மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டுமா? ஒருவேளை இது இந்த இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் தரம் குறைவான வாழ்க்கை, மறுபடியும் நான் தாயின் வயிற்றிலே போய் உருவெடுத்து வந்து வேறு மாதிரி வாழ வேண்டுமா என்றெல்லாம் அவன் அந்த அர்த்தத்திலே கேட்கிறான். ஒரு இடத்துல ஏற வேண்டும் என்று சொன்னால் 3/4 பாகம் ஏறிவிட்டது ஏனியிலே, ஆனால் இதில் ஏதோ சில தவறு இருக்கிறது போல இருக்குது, நான் மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் ஏணியை ஆயத்தப்படுத்தி மேலே போக வேண்டுமா என்ற அடிப்படையிலே கேட்கிறான். இது எதை அடிப்படையாக வைத்து நிக்கோதேமு கேட்கிறான் என்றால், பழைய ஏற்பாட்டிலே மோசையினுடைய பிரமாணங்களுடைய சாரம்சத்தில் ஒரு யூதன் அல்லாத ஒரு புறஜாதி மனிதன், வயது வந்த மனிதன் என்று வைத்துக்கொள்ளலாம். ஒரு புறஜாதி மனிதனோ மனுஷியோ யூத மதத்திற்கு, யூத விசுவாசத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றால், ஒரு குழந்தையைப் போல ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அவன் பெரிய வயதாக இருக்கலாம், வயது சென்றவனாக கூட இருக்கலாம். ஒரு புறஜாதியான் தான் யூத மதத்திற்கு வர விரும்பும்போது அவன் யூத மதத்திலே ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். He wouldn't be embraced as an adult if someone wants to proselyte into Judaism from the Gentile background. He would be considered as a small baby. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்போ யூதர்களுக்கு அது புறஜாதிகளுக்கு தானே பொருந்தும். நான் யூதலிலே போதகனாக இருக்கிறவன். யூதர்கள் என்றாலே நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகவே நாங்கள் பிறக்கக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். எங்களுடைய அந்தஸ்து வேறே, எங்களுடைய ஸ்தானம் வேறே. நாங்கள் ஆபிரகாமினுடைய வழியிலே வந்தவர்கள். நாங்கள் பிறக்கும்போதே யெகோவாவினுடைய பிள்ளைகளாக பிறக்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு குழந்தையைப் போல புறஜாதியான் இந்த யூத மார்க்கத்திற்கு வரும்போது எவ்வளவு வயதானவனாக இருந்தாலும் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறானே, அப்படி நான் என்னை எப்படி சொல்ல முடியும் என்ற அடிப்படையிலே தான் நிக்கோதேமு இந்த கேள்வியை கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். நான் சட்டத்தை படித்தவன், ரபி, யூதர்களுக்குள்ளே போதகனாக இருக்கிறவன் என்று சொல்லுகிறான். அந்த பின்னணியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 2 உலகத்தை சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அதாவது நீ மாம்சத்தில் பிறந்த அடிப்படையிலே சொல்லுகிறாய், புறஜாதியானுக்குத்தான் இந்த அனுபவம். நான் பிறக்கும்போதே யூத குலத்திலே பிறந்தபடியினாலே நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாயே, அது மாம்ச பிறப்பு, அதில் தவறு கிடையாது. ஆனால் இங்கே என்ன செய்யப்பட வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். மறுபடியும் அனத்தான் என்கிற வார்த்தை மேலிருந்து உன்னதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு புதிய பிறப்பை நீங்கள் சுதந்திரிக்காவிட்டால் அதை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அதை காண்பதே அரிது, அதற்குள் பிரவேசிப்பது இருக்கட்டும், அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. பிறவியிலே குருடனாக பிறந்த ஒருவனுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவன் உலகத்தை பார்த்தால் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். குருடராக இருக்கும்போது பிறவியில் இருக்கிறவர்களுக்கு அவர்களையும் கடவுள் நடத்துகிறார். அவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் அப்படி பிறப்பது கிடையாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உலகமே வேறு மாதிரி இருக்கிறது. நான் இப்படி நினைத்து கொண்டிருந்தேன், இப்படி வாழ்ந்தேன் என்பது போல. அந்த குழந்தையினுடைய ஓமானத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும்போது அந்த குழந்தை தன்னுடைய முயற்சியினாலே பிறப்பது கிடையாது. அதைத்தான் மறுபடியும் பிறக்கிறவன் ஒரு குழந்தையைப் போல இருக்கிறான் என்பதாக வேதத்திலிருந்து நாம் படிக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கும்போது தன்னுடைய முயற்சியினாலே இந்த உலகத்திலே பிரவேசிப்பது கிடையாது. பெற்றோருடைய ஐக்கியம், யூனியன் என்று சொல்லுகிறோமே, அன்பு, அதனுடைய விளைவாகத்தான் குழந்தை பிறக்கிறதே அல்லாமல் குழந்தை நானே பிறந்து வருகிறேன்,
நானே முயற்சி செய்து இந்த உலகத்திலே வருகிறேன் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடையாது. நோ ஒன் பர்த்ஸ் themselves. அவர்கள் அதை திட்டமிட முடியாது. குழந்தை நான் பிறக்கிறேன் என்று திட்டமிட முடியாது. பெற்றோர் திட்டமிடலாம், அதை சம்பாதிக்க முடியாது, அவர்கள் அதை நிறைவேற்ற முடியாது. இதைத்தான் குழந்தை பிறப்பு என்பது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லும்போது, குழந்தை முயற்சி செய்து எதையும் தானாக இந்த உலகத்திலே வர முடியாது. மறுபடியும் பிறத்தல் என்பது அந்த கோணத்தில், அந்த அடிப்படையிலே சொல்லப்படுகிற சத்தியமாகும். அது மனித முயற்சியினாலே வரக்கூடியது கிடையாது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் சிறிய நாட்டின் படைத்தலைவன் குஷ்டரோகத்தில் சிக்கி கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே குஷ்டரோகம் சுத்தப்பட முடியாத ஒரு வியாதி. ஊரை விட்டு, சமூகத்தை விட்டு, தேவாலயத்தை விட்டெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இவன் சீரிய ராஜாவினுடைய பெரிய படைத்தலைவனாக இருந்தபடியினால் அவன் அங்கீகரிக்கப்பட்டான் என்று வைத்துக்கொள்ளலாம். அப்பொழுது இஸ்ரேல் நாட்டிலே எலிசாவை வந்து பார்க்கும்போது யோர்தான் நதியிலே அவன் முழுக வேண்டும் என்று சொல்கிற கட்டளையை கேட்டு அவன் கோபமாயிருந்தாலும் அவனுடைய உதவிக்காரர்கள், அவனுடைய பணிவிடைக்காரர்கள் சொன்ன ஆலோசனையின் பேரில் அவன் 7 தரம் முழுகின போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சரீரம் குழந்தையினுடைய சரீரம் போல மாறிற்று. குழந்தையினுடைய சருமம் எவ்வளவு எளிதாக, மெதுவாக, மிருதுவாக இருக்கும். அதற்கு முன்பு அது நாற்றம் எடுக்கக்கூடிய நிலைமை, அசாதாரணமான நிலைமையிலே அவருடைய சரீரம் இருந்தது. ஆனால் இப்பொழுது குழந்தையினுடைய சரீரத்தை போல மாறிற்று என்று 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இதைத்தான் கடவுளுடைய செயல், மறுபிறப்பு என்பது மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே செய்யக்கூடியது அல்ல என்பதாக நாம் பார்க்கிறோம். யாரோடு இந்த உரையாடலை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார்? ஒரு யூத மதத்தினுடைய தலைவன், சனகரிம் சங்கத்தினுடைய உறுப்பினன், தன்னுடைய முயற்சிகளையெல்லாம் செய்து வாழ்ந்த மனிதன். கடவுளுக்கு பயப்படுவது என்பது, பக்தி என்பது, இவைகளெல்லாம் சிறு வயது முதல் வைராக்கியமாக கடைப்பிடித்த வந்தவன். இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் எஃபோர்ட்ஸ். எல்லா முயற்சிகளையும் செய்தவன். அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒருவேளை சிறு வயதிலிருந்து மோசேயினுடைய கற்பனைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்று அவன் நினைத்திருப்பான். வாழ்க்கை முழுவதும் கீழ்ப்படிய வேண்டும் என்று முயற்சி செய்தவன். இப்படி பார்த்தால் இந்த நிக்கதேமு என்பவன் ரட்சிப்பை பெறுவதற்கு, மறுபிறப்பை பெறுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு முழு தகுதியுடையவன். suited to earn the salvation, God's favor, the best of best is Nicodemus. வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. ஒருவேளை அதனால தான் யோவான் இந்த உரையாடலை நேர்த்தியாக முதல் அற்புதத்திற்கு பிறகு, ஒரு கல்யாணத்தில் நடந்த முதல் அற்புதத்திற்கு பிறகு இந்த சம்பவத்தை எழுதியிருக்க முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே, தன்னுடைய நற்கிரியைகளினாலே, தன்னுடைய எல்லா பிரயத்தனங்களினாலே கடவுளுடைய நன்மையை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய ரட்சிப்பை பெற முடியும் என்று சொன்னால் அது வேறு யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, நிக்கதேமுக்கு நிச்சயமாக பொருந்தும். அவன் அப்படிப்பட்ட மனிதன். சவுலாக இருந்து பவுலாக மாறிய அந்த அப்போஸ்தலனும் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம். எனக்கு தெரியாத காலத்திலேயே, 8ஆம் நாள் என்றால் அவனுக்கு என்ன நடந்தது, சன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாத பருவம், அந்த பருவத்திலேயே நான் பக்தியிலே ஊறினவன் என்று சொல்லுகிறான். பரிசேயரில் பரிசேயன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், இப்படியெல்லாம் தன்னை குறித்து அவன் அறிமுகப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட தகுதி நிறைந்த மனிதன் தான் நிக்கதேமு. அவன் கடவுளுடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, நித்திய பாதுகாப்பை பெறுவதற்கு தகுதியுடைய ஒருவன் இருப்பான் என்றால் அது நிக்கதேமு. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்முடைய முயற்சியினாலே வரக்கூடியது அல்ல என்பது வேதத்தின் பிரமாணம். Kingdom of God is not climbing a ladder, giving our best effort. அதை கடவுள் அருளி செய்கிறார் என்பதைத்தான் அனாத்தான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை, மாம்சத்தில் பிறப்பது மாம்சம், ஆவியிலே பிறப்பது ஆவி. மனிதனுடைய முயற்சி
பாவத்திலிருந்து வருகிற மனிதனுடைய முயற்சி பாவத்தை தான் கொண்டு வர முடியும். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்க முடியாது என்று யோபு சொல்லுகிறார். ஒருவேளை ஒரு ஆற்றிலே தண்ணீர் எவ்வளவு வருகிறது என்றால் அந்த ஊற்று எவ்வளவு உற்பத்தி செய்கிறதோ அந்த அளவு தான் வரும். அதனுடைய தொடர்ச்சி தான் இருக்க முடியும். அப்படி போல மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நற்கிரியைகளை செய்வதனாலே, பக்தியாய் வாழுவதனாலே, வசனங்களை மனப்பாடம் செய்ததினாலே, ஒருவேளை இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறதுனாலேயோ, ஊழியர்களுக்கு கொடுக்கிறதுனாலேயோ தாங்கள் கடவுளுடைய ரட்சிப்பை, கடவுளுடைய நன்மையை பெற தகுதியானவர்கள் என்று நினைத்தால் வேதத்தில் அதற்கு இடமில்லை என்பதுதான் நிக்கோதேமுஸோடு ஆண்டவர் நடத்தின உரையாடலினுடைய சாராம்சம். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே செய்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கலாம். 8ஆம் வசனத்திலே, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனும் அவனும் அப்படியே இருக்கிறான். இங்கே காற்றினுடைய செயல்பாட்டையும் ஆவியானவருடைய செயல்பாட்டையும் ஆண்டவர் ஒப்பிட்டு நிக்கோதேமோடு பேசுகிறார். நியூமா என்கிறது தான் காற்றுக்கும் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, ஆவியானவருக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நியூமா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அது எங்கிருந்து காற்று எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த திசையிலிருந்து வருகிறது என்று சொல்லலாம். அதற்கு நிறம் கிடையாது, அதை பார்க்க முடியாது, அதனுடைய வேகத்தை நாம் கணிக்க முடியாது. ஆனால் அதனுடைய பாதிப்பை தான் நாம் உணர்கிறோம். மரங்கள் அசைகிறது, நமக்கு முகத்திற்கு நேராக அது அடிக்கிறது, நம்மை சில சமயத்தில் வேகமாக காற்றடிக்கும் போது நம்மை தள்ளாட வைக்கிறது. ஆகவே காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது என்று சொல்லும்போது பார்க்க முடியாத, ஐம்புலன்களினாலே கணிக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஆனால் அதனுடைய பாதிப்பை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியுமோ அப்படித்தான் ஆவியினால் பிறந்தவனும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். only the effect we can experience out of the blowing of wind blowing effect is undeniable. It's same as this. It is similar to the work of the Holy Spirit in our lives. நாம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது புதிதானவர்களாக ஒருவேளை மறுமுயற்சி செய்ய போவது கிடையாது, மறுபடியும் புதிதாக மாற்றுவது கிடையாது, மறுபடியும் பிறக்கிறோம். we are born from above. நம்முடைய அபிலாஷைகள் மாறுகிறது, நம்முடைய தீர்மானங்கள் மாறுகிறது, நம்முடைய இருதயம் முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. அழுக்கு நிறைந்த, பாவம் நிறைந்த, துன்மார்க்கம் நிறைந்த, கடவுளை விட்டு தூரமாயிருக்கிற நம்முடைய இருதயம் செம்மையாகிறது. இதைத்தான் changed heart, changed loyalties, changed desires, the leanings, the longings, expectations எல்லாமே மாறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின. அந்த அடிப்படையிலே தான் அனத்தான் என்கிற வார்த்தை. பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒழிந்து விடுகிறது. அதில் கூட்டி குறைத்து எதுவும் செய்வது கிடையாது. நான் முதலே சொன்னேன், ஒரு வீட்டை பெயிண்ட் அடித்து காட்சியில் நன்மைப்படுத்துவது போல அல்ல, அந்த வீட்டையே தரைமட்டமாக்கி செயல்படுத்துவது. இங்கே சில வீடுகளை நான் நடைபயிற்சிக்கு செல்லும்போது பார்க்கிறேன். திடீரென்று பெரிய அந்த ஜேசிபி போன்ற ஆயுதங்களை கொண்டு வந்து அந்த வீட்டை தரைமட்டமாக்கி மறுபடியும் புதிதாக புதுப்பொலிவோடு கட்ட முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவருக்கு இது எப்படி ஆகும்? இப்பொழுதுதான் நிக்கோதேமு கேட்கிறான், இது எப்படி ஆகும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நான் இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியவில்லையே, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று நான் அறிந்ததை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்கள் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் சொல்லுகிறேன், அதையே நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அதாவது சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல இந்த உதாரணத்தை பழைய ஏற்பாட்டில் இருந்து இந்த யூத போதகனுக்கு சொல்லுகிறார். நிக்கோதேமுவுக்கு வனாந்தரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பின்னணி தெரியும், அங்கே என்ன நடந்தது என்பது தெரியும். அந்த அடிப்படையில் இவைகள் எப்படி ஆகும் என்று சொல்லும்போது, பரலோகத்திலிருந்து இறங்கின ஒருவர் தான் அதை செய்தார். அதை அனத்தான் என்கிற வார்த்தை, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல
மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். இது எப்படி நடக்கிறது? சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. இப்போ சர்ப்பம் உயர்த்தப்பட்டதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். பாம்பு கடியினாலே அவர்கள் சிக்கின போது யெகோவா சொன்னார், மோசையை பார்த்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு கம்பிலே ஒரு கோலிலே எடுத்து மேலே உயர்த்தி வை என்று சொன்னார். அப்போ அந்த உயர்த்தி வைக்கும்போது இங்கே பாம்பு கடிக்கும்போது அவர்கள் மரணக்கடியிலே சிக்கும்போது அந்த வெண்கல சர்ப்பத்தினுடைய உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தில் ஏறி அந்த பாம்பனுடைய வடிவத்தை தொடுங்கள் என்று சொல்லவில்லை. நோக்கி பார்த்தாலே அவர்கள் நோக்கி பார்க்கும்போது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். மரணத்திலிருந்து அவர்கள் ஜீவனை பெறுகிறார்கள். Moses lifted up the serpent not for the people to climb up to the ladder or to touch the serpent, to look up. அதை பார்த்து விடுதலை அடைய வேண்டும். அதில் ஏற வேண்டிய அவசியம் கிடையாது, ஏற முடியாது. இவர்கள் அடிபட்ட உடனே, பாம்பு கடிபட்ட உடனே அது பயங்கரமான விஷம் நிறைந்ததாக இருந்தது. அவர்கள் உடனடியாக மரிக்கிறார்கள். மரண ஓலம் தான் அங்கே கேட்கிறது. அவர்கள் அந்த உயர்த்தப்பட்ட அந்த மரத்தின் மேலேயோ அல்லாவிட்டால் அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்ட இடத்திற்கு அவர்கள் ஏற முடியாது. வெண்கல சர்ப்பத்தை தொட முடியாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இதே யோவான் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்திலே, 12ஆம் அதிகாரத்தில், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, 32ஆம் வசனம், எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன் என்றார். எப்படி சர்ப்பமானது வனாந்தரத்திலே ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர்கள் அழியும் போது அவர்கள் நோக்கி பார்த்து விடுதலை அடைந்து வெற்றி பெற்றார்களோ, அதே போல நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. இவைகள் எப்படி ஆகும்? மறுபிறப்பு எப்படி நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் முயற்சி செய்ய முடியாது. எந்த விதத்திலும் நீங்கள் முயற்சி செய்யவே முடியாது. ஒரு மனிதன் சொன்னார், ரட்சிப்பின் முதல் படியாகிய பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, மறுபிறப்பு அடைவதற்கு நாம் எந்த நன்மையும் செய்ய முடியாது. எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் என்று சொல்லுகிறோமே, எந்த ஒரு நம்முடைய பங்களிப்பையும் கொடுக்க முடியாது. நாம் கொடுக்க முடிகிற அல்லாவிட்டால் கொடுக்கிற ஒரே ஒரு பங்களிப்பு என்ன தெரியுங்களா? நாம் பாவம் செய்தோம். இப்பொழுது நம்முடைய முயற்சியின் மூலமாக நாம் விடுதலை அடைய முடியாது என்பதனாலே நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய வல்லமையான பிரசங்கியார் ஒரு நாளிலே, ஒரு குளிர் நாளிலே ஆலயத்திற்கு சென்றபோது, பிரசங்கியார் போதகர் வர முடியவில்லை, பயங்கர குளிர், அந்த பனிக்கட்டியினாலே அந்த ஆலயத்திற்கு வர முடியாத போது அங்கிருந்த ஒரு உதவிக்காரர், டீக்கன் என்று சொல்லுகிறவர், எழுந்து 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ண வேண்டுமே என்று ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22வது வசனம், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. 10 நிமிஷம் அவர் பிரசங்கிக்க வேண்டும். அவர் ஆயத்தப்படுத்தவில்லை. 8 பேர் தான் அந்த சிற்றாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். 10 நிமிஷம் பிரசங்கிக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஒவ்வொருவரையும் கையை காண்பித்து சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த மாலையிலே, அந்த ஆராதனையிலே வாலிபனாகிய இவர் ஒருவர் தான் வாலிபன். அப்பொழுது அவரை பார்த்து சொன்னார், வாலிபனே, நீ இயேசுவை நோக்கி பார், நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்திற்கு கட்டளையிட்டார். ஸ்பர்ஜனுடைய ஆலயத்திலே மேல் வாசகமாக எழுதப்பட்டிருக்கும், பூமியின் எல்லையிலெங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள், ரட்சிப்படைவீர்கள். நாம் 2ஆம் முயற்சி செய்ய முடியாது. அதைத்தான் நாம் பார்த்தோம். ஒரு குழந்தை மறுபிறப்பு என்பது குழந்தையாக பிறப்பது. குழந்தையாக பிறப்பதற்கு அந்த குழந்தை எந்த முயற்சியும் செய்ய முடியாது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் விழுந்து கிடந்த நம்மை, அது நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஆழத்திலே கிடந்த நம்மை தூக்கி எடுத்து கற்பாறையின் மேல் நிறுத்தினார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு இன்னும் நாம் சுமையை கூட்டுகிறோம் என்று அர்த்தம். The more we take efforts, make efforts, the more we burden ourselves, the heavier the burden becomes. நாம் எவ்வளவு கடவுளிடத்தில் நெருங்கி வர முயற்சிக்கிறோமோ, நம்முடைய முயற்சினாலே செய்கிறோமோ, அவ்வளவு தூரம் நாம் தூரமாக போகிறோம். ஆனால் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை சிலுவைக்கு அனுப்பி
அவர் உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம். பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் தலையின் மேல் தன்னுடைய கையை வைப்பான். அந்த ஜனங்களுடைய பாவங்கள் அந்த ஆட்டுக்குட்டிக்கு போகிறது, அது சுமந்து கொண்டு போகிறது. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். மறுபிறப்பு என்பது கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி. நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயத்தனம், இன்னொரு முறை முயற்சி செய்வது, 5 மாதம் கழித்து முயற்சி செய்வது, இவைகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவை எனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனை எடுத்துக்கொண்டார். அவருடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி, கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமையுடையது என்று அறிக்கையிட்டு விசுவாசித்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வதிலே அடங்கியிருக்கிறது. அதுதான் மறுபிறப்பு. புதிய மனிதராக நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். குழந்தையைப் போல ஒரு குடும்பத்திலே நாம் பிறக்கிறோம். தேவனுடைய குடும்பத்திலே நாம் பிறக்கிறோம். இந்த நிக்கதேமுனுடைய வாழ்க்கையிலே அது நடந்ததா என்றால் ஆம். 2 முறை மறுபடியும் நிக்கதேமுவை பற்றி வேதத்திலே படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே இரவிலே அவன் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்த சம்பவத்திற்கு பிறகு யோவான் 7ஆம் அதிகாரத்திலே நிக்கதேமு கவனத்தோடு தன்னுடைய விசுவாசத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ராத்திரியிலே யோவான் 7ஆம் அதிகாரம், ராத்திரியில் அவரிடத்தில் வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி, அந்த சனகரிம் சங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்று கேட்டான். அப்போ 2வது முறை நிக்கதேமுவை பற்றி படிக்கிறோம். அவர் கவனமாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். இந்த இடம் ஒரு மூர்க்கமான அந்த கூட்டம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அந்த சேவகர் பிரதான ஆசாரியத்தின் பரிசீலனை திரும்பி வந்து அவரிடத்தில் இப்போ சொல்லுகிறார்கள். அப்பொழுது நிக்கதேமு கவனமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்று சொன்னார்கள். 2வது முறை நிக்கதேமு, நமக்கு தெரியும், ஆண்டவர் மரித்த பொழுது வெளிப்படையாக வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை வாங்கி அவன் அடக்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த, மறுபடியும் அந்த அடையாளம் அதுதான். ஆரம்பத்தில் ராத்திரியிலே பயந்து ஒளிந்து, யூதருக்கு பயந்ததினாலே ஒரு வேளை ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தில் கொண்டு வந்து அவர்கள், அதாவது அரிமத்தேய யூதனாகிய யோசேப்பும் இவரும் சேர்ந்து இயேசுவின் சரீரத்தை யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே சேலைகளில் சுற்றி கட்டினார்கள், கல்லறையிலே வைத்தார்கள். 2 இடத்திலே தொடர்ந்து அந்த முதல் சந்திப்புக்கு பிறகு 2 முறை பார்க்கிறோம். இப்பொழுது தைரியமாக வெளியே வந்து, சனகரின் சங்கத்தில் ஒருவேளை தொடர்ந்து அவன் அங்கமாக இருந்திருக்க முடியும், ஆனால் இப்பொழுது வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை அறிக்கையிடுகிறான். இப்பொழுது சனகரிம் சங்கத்திலிருந்து தன்னை வெளியே தள்ளி விடுவார்கள் என்ற பயம் கிடையாது. அங்கே அந்த சங்கத்தில் இனி இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சாபத்தின் சின்னமாக கருதுகிற, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கருதுகிற அந்த கூட்டத்தில் இருந்து தன்னை விடுவித்து அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலையில் இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர், உங்களில் எத்தனை பேர் மறுபிறப்பு என்பது என்னுடைய முயற்சியினாலே நான் என்னை நல்லவராக்கி கொண்டு கடவுளிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அனுபவமாக இருக்கிறது? ஒருவேளை நிறைய பேர் தங்களை மறுபிறப்பு என்பதை குறித்து சில பழக்க வழக்கங்களை தாங்கள் மாற்றிவிட்டதினாலே நான் பக்தியாகிவிட்டேன், நான் ஆவிக்குரியவனாகிவிட்டேன், சில வார்த்தைகளை பேசுவதனாலே, வசனங்களை பேசுவதனாலே, சில இடங்களுக்கு போகாமல் இருக்கிறதுனாலே, சில இடங்களுக்கு போவதனாலே, ஒருவேளை ஆலயத்திற்கு கூட கிரமமாக போவதனாலே, என்னுடைய உடையை வெள்ளையாக உடுத்தி கொண்டு போவதனாலே,
நான் கடவுளுக்கு பிரியமானவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மறுபிறப்பை அடைந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால், இந்த மாலை வேத பாடத்தில் நிக்கதேமனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது மனம் திரும்புதல் என்பது அனாத்தான் என்கிற வார்த்தை மேலிருந்து பரத்திலிருந்து வருகிற கிரியின் மூலமாக வருகிற மாற்றம், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பெந்தெகோஸ்து நாளில் அதான் நடந்தது. அவர்களால் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். மறுபிறப்பினுடைய அந்த ஆசீர்வாதம் இப்படித்தான் தொடர்கிறது. மறுபிறப்பு அடையும் போது நாம் மனம் திரும்புகிறோம். முதல்ல மறுபிறப்பு நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது. அப்பொழுது இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுடையது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். வேதம் அப்படி வாக்கு கொடுக்கிறது. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை என்றார் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த இலவசமான நம்முடைய முயற்சியின்றி கடவுள் ஈவாக கொடுக்கிற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை விசுவாசத்தை கொடுக்கிறது, விசுவாசம் ரட்சிப்புக்கு காரணமாகிறது. இந்த நிச்சயத்தை தான் மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம். மறுபிறப்பு என்னுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயத்தை பெற்றவர்களாய் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்வார். இதை குறித்து ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் இல்லாவிட்டால் சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதை பதிவிடுவது நல்லது. அதை குறித்து ஆலோசனை பெறுவது நல்லது. அப்படிப்பட்ட நிச்சயத்தை நீங்கள் உடையவர்களாயிருந்தால் இந்த ஈவுக்காக கடவுளை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பாடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஜெபிப்போம். ஜீவனுள்ள கர்த்தாவே, தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். குழந்தையின் நெஞ்சில் அநீதி பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று நீதிமொழிகள் ஞானி சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற வாழ்க்கையின் முகாந்தரங்களிலே எங்களுடைய முயற்சியினாலே நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ள முயற்சி செய்வதனாலே தேவனுடைய நன்மையை, ரட்சிப்பை, இலவசமான ஆசீர்வாதங்களை பெற முடியாது என்பதை நிக்கதேமு என்று சொல்லக்கூடிய பரிசேயன், யூதருக்குள்ளே அதிகாரி, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படித்தோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை இந்த மாலையிலே நாங்கள் படித்தோம். அதனுடைய ஒரு அர்த்தத்தை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு வாழுகிறோம். புதுப்பிப்பது, இன்னொரு முறை முயற்சி செய்வது, இன்னும் கூடுதலான முயற்சி செய்து கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்ற தொனியில் இன்றைக்கு மனிதர் வாழுகிறார்கள். ஆனால் நிக்கதேமுக்கு நீர் விளக்கமாக கொடுத்தீர். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். குழந்தையாய் பிறப்பது என்பது மேலிருந்து உன்னதத்திலிருந்து வரும் விடுதலை, தொடுதல், ஆசீர்வாதம் என்பதாக நாங்கள் பார்த்தோம். இந்த நிச்சயத்தை பெறாதவர்கள், ஒருவேளை பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தும், தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தும் இந்த நிச்சயத்தை பெறாதவர்கள் ஆவியானுடைய தொடுதலை காணும்படியாக உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை முதல் முறையாக கேட்கிறவர்களும் இந்த நிச்சயத்தை பெற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த நிச்சயத்தை பெற்றவர்கள் இந்த ரட்சிப்பின் நிச்சயத்திலே, கல்வாரி அன்பிலே அவர்கள் தொடர்ந்து பெருக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசித்து அந்த கிருபையிலே பெருக உதவி செய்ய மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் மூலமாய் பணிவோடு கேட்கிறோம் தூய பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அன்று சித்தமானால் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பிலிருந்து நாம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். ஒருவேளை ஏதாவது பாடங்களிலே தலைப்பிலே நாம் பாடம் படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களை, வேண்டுகோள்களை நீங்கள் தயவுசெய்து பதிவிடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிற வாரத்தில் வழி நடத்துவாராக. ஆமேன்.